அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் துவட்டல். துவட்டல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பொரியல் தான். என்னோட மாமியார் ஊர்லேருந்து வந்திருந்தப்போ இந்த அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயமும் பூண்டும் அரைச்சி போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக பாசிப்பருப்பு இல்லாட்டா தேங்காய் போட்டு தான் நான் பண்ணுவேன். இப்போது இந்த வெங்காயம் பூண்டு அரைச்சி போட்டு துவட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் துவட்டல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் பொடியாக நறுக்கியது 2 கப், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவைக்கு ஏற்ப, தண்ணீர் தேவைக்கு ஏற்ப. அரைப்பதற்கு துருவிய தேங்காய் 1/4 கப், சின்ன வெங்காயம் 1, பூண்டு 1 பல், ஜீரகம் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 3லேருந்து 4, இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். அவரைக்காயில் நாரை எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்க வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா படப்படன்னு பொரியட்டும். அப்புறம் உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம். அவரைக்காய் கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு காய் வேக வேக வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம ஆட் பண்ண தண்ணியும் இன்னும் இருக்குது. ஸோ தண்ணியும் நல்லா கம்மியாகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். அவரைக்காய் நல்லா வெந்தாச்சு. தண்ணியும் கடாயில் சுத்தமாக இல்லை. ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அவரைக்காய் துவட்டல் இஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.